உங்களின் வாழ்த்தாக இந்த சேனலை சப்ஸ்கிரைப் செய்யவும். மேலும் இந்த வீடியோக்களின் பதிவுகளை உடனுக்குடன் பெற பெல் பட்டனை பிரஸ் செய்யவும். வணக்கம், என் பெயர் ரகு. உங்களுக்கெல்லாம் அன்புதான் சிறந்தது என்று உணர்த்தும் ஒரு அழகான கதை இதோ. ஒரு ஊரில் ஒரு அழகான கிராமம் இருந்தது. அந்த கிராமத்தில் ஒரு வீடு இருந்தது. அந்த வீட்டின் முன்பாக 3 பெரியவர்கள் நின்று கொண்டிருந்தார்கள். இதை அறிந்த அந்த வீட்டின் பெண்மணி வெளியே வந்து அவர்கள் 3 பேர்களையும், நீங்கள் யார் என்று எனக்கு தெரியவில்லை, ஆனால் உங்களை பார்த்தால் மிகவும் களைப்பாக உள்ளீர்கள், நீங்கள் உள்ளே வாருங்கள், உணவு அருந்தலாம் என்று அவள் அழைத்தாள். ஆனால் அந்த பெண்மணியின் கணவர் வீட்டில் இல்லை என்பதை அறிந்த அந்த 3 பேரும் உள்ளே வர மறுத்தார். உங்கள் கணவர் வந்த பிறகு நாங்கள் உள்ளே வருகிறோம் என்று அவர்கள் கூறினார்கள். பிறகு வீட்டின் முன்பாக உள்ள திண்ணையில் அவர்கள் அமர்ந்து இளைப்பாறினார்கள். சிறிது நேரத்தில் கணவர் வந்தார். கணவர் வந்த பிறகு அந்த பெண்மணி நடந்தவற்றை எல்லாம் கூறினாள். நீங்கள் சென்று அழைத்தால் தான் அந்த 3 பேரும் உள்ளே வருவார்கள் என்று அந்த பெண்மணி கூறவே, கணவர் வெளியே சென்று 3 பேரும் நீங்கள் உள்ளே வாருங்கள் என்று அவர் அழைத்தார். ஆனால் அந்த 3 பேரும் உள்ளே வர மறுத்தார்கள். எங்களில் ஒருவரைத்தான் உங்களால் உள்ளே அழைக்க இயலும், ஏனென்றால் என் பெயர் செல்வம் என்றும், இவன் பெயர் வெற்றி என்றும், அவன் பெயர் அன்பு என்றும் அவர்கள் கூறினார்கள். உடனே கணவன் உள்ளே சென்று அவர் மனைவியிடம் கூறினார். பிறகு கணவர் கூறினார், நாம் செல்வத்தை அழைப்போம், செல்வம்தான் இன்றியமையாதது என்று அவர் கூறினார். அந்த பெண்மணி உடனே இல்லை இல்லை, நாம் வெற்றியை அழைப்போம், வெற்றிதான் இன்றியமையாதது, செல்வம் மட்டும் இருந்து என்ன பயன் என்று அவள் கூறினாள். ஆனால் இதையெல்லாம் கேட்டுக்கொண்டிருந்த அவர்களது மகள், அன்புதான் இன்றியமையாதது, அன்பை அழைப்போம் என்று அந்த மகள் கூறவே 3 பேரும் ஒருமனதாக அன்பை அழைக்க முடிவெடுத்தார்கள். உடனே வெளியே சென்று அவர்கள் அன்பை, உங்களில் யார் அன்பு என்று கேட்டார்கள். அன்பு உள்ளே வாருங்கள் என்று அவர்கள் அழைத்தார்கள். உடனே அன்பு முன்பாக வீட்டிற்குள் உள்ளே நுழைந்தார். ஆனால் அன்பை தொடர்ந்த உடனே இந்த செல்வமும் வெற்றியும் பின்தொடர்ந்து உள்ளே வந்தது. இவர்களுக்கு ஒரே ஆச்சரியம், நாம் அன்பைத்தானே அழைத்தோம், ஏன் இவர்கள் இருவரும் பின்தொடர்ந்து வருகிறார்கள் என்று அவர்களிடம் கேட்க, நீங்கள் செல்வத்தையோ வெற்றியோ அழைத்திருந்தால் மீதமுள்ள இருவரும் வெளியே இருந்திருப்போம், ஆனால் நீங்கள் அழைத்தது அன்பு, அன்பு இருக்கும் இடத்தில் தான் நாங்கள் இருப்போம் என்று அவர்கள் கூறினார்கள். ஆகவே அன்புதான் சிறந்தது. அன்பு இருக்கும் இடத்தில் அனைத்து வளங்களும் வந்து சேரும் என்று கூறி நன்றி தெரிவிக்கிறேன். வணக்கம்.